வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போங்க. உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்தில். அதனால் அரசு உதவிகள் நிறையா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மூலமாக ஆதாயம் வேணும் அல்லது உதவிகள் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய அதிகாரிகளை நீங்கள் அணுகிற போது அவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தருவாங்க. அப்போ அந்த அரசாங்க காரியங்கள் எந்த வகையிலனாலும் நமக்கு வெற்றியை கொடுக்கும். தந்தை உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதாயமும் உதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அரசியல்வாதிகள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். புதன் பகவானை பொறுத்தளவுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். புதன் 10வது ராசியில் இருந்தாலும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தை மாதத்தில் இருக்குங்க. தை மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் 11வது ராசிக்கு வேற வந்துடுவார். அப்போது ஒரு சிலருக்கு இட மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது, அந்த மாற்றங்கள் வரும். ஒரு சிலருக்கு சொத்து மாற்றங்கள் வரும். அதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, இல்லைன்னா சொத்து ஏதாவது ஒரு வழியில் நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடலாம், வித்தரலாம். கணவனாலையும் மனைவியினாலையும் ஆதாயம் சேரக்கூடிய காலம்தான் இந்த காலம். அதே மாதிரி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில கணவன் மனைவியர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த தை மாதம். அதனால் கணவனால் மனைவியினால் யோகமும் ஆதாயமும் சேரும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும், அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும், மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையப்போகுது. 12ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். அந்த சுக்கிர பகவானால் ஒரு சிலருக்கு இந்த தை மாதத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும், அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் வாங்கணும்னு தோணும். ஸோ உங்களால் வாங்க முடியும். நீங்கள் நினைக்கலாம், நாங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி. உங்களால் முடியும். எல்லாத்தினாலையும் முடியலைனாலும் கட்டாயம் ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம்தான். அதே மாதிரி மனசில் ஒரு இனம் புரியாத தவிப்புகள் ஏற்படும். ஒரு சுகமான சுமை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம்தான் தை மாதம். 15ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருப்பார். அப்போது அந்த காதல் எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, திருமண எண்ணங்கள், அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். யாரையாவது நம்ம பார்ப்போம், பேசுவோம், பழகுவோம். அவங்கக்கிட்ட மறுபடி பேச முடியாதா, பழக முடியாதா, அவங்கள மேரேஜ் பண்ண முடியாதா, அவங்கள லவ் பண்ண முடியாதா அப்படின்னெல்லாம் நம்ம ஒரு வித ஏக்கத்தோடு நம்ம பார்க்குறோம்ல, ஒரு இனம் புரியாத தவிப்புகளோடு நம்ம இருக்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களை அந்த சுக்கிரன் செஞ்சு தருவார். அது ஒரு சிலருக்கு மனசு அமைதியை கொடுக்கும். மனசில் தானே பேசி தானே சிரிக்கிற மாதிரி ஒரு வித சந்தோஷத்தை கூட அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருப்பார். வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் மட்டும் விரயங்கள் ஆகும். இப்போ ஏற்கனவே வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பழைய வாகனங்களை மாற்றிட்டு புது வாகனங்கள் வாங்குற மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு பழைய வாகனங்கள் வச்சுருக்கும் போது அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருக்கும். அதனால் விரைய செலவுகள் வந்துடும். அதனால் நிறைய விரைய செலவு வாகனத்தில் வர மாதிரி தெரிஞ்சால் வாகனத்தை மாற்றிட்டு வேறு வாகனம் வாங்குற வேண்டியதான். அப்படி வாங்குற போது உங்களுக்கு அந்த விரயங்கள் அப்படிங்கிறது வராது. வாகனங்கள் அப்படிங்கிற போது ஒரு சிலருக்கு வண்டியாக கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த விவசாயிகளை பொறுத்தளவெல்லாம் அந்த வீட்டில் ஆடு மாடெல்லாம் கூட வளர்ப்பாங்க. அவங்களுக்கு கூட அந்த வாகனங்களை கூட வாங்குகிற ஒரு நிலைமை இந்த காலத்தில் உருவாகும். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி பயப்படலாம் ஒரு வேண்டிய அவசியம் கிடையாது. அது விரயச்சனி, அவ்வளோதான். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவுகளை தான் உருவாக்கி விடுமே தவிர மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சில நேரத்தில் அது மருத்துவ செலவுகளை கூட உருவாக்கி விடும்.
நம்ம வீட்டில் நமக்கோ நம்ம ஒரு வீட்டில் இருக்க உறுப்பினர்களுக்கோ ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்து வரலாம். வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம். அதாவது வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ டிரைவராக வேலை பார்க்குறவங்க, கண்டக்டர் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாகனங்களை சொந்தமாக வச்சு அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவை வந்து இந்த கிரகம் வந்து கொடுக்க தான் செய்யும். இப்போ ட்ராவல்ஸ் வைக்கிறது, பஸ்ஸு, லாரி, காரு வச்சு வாடகைக்கு விடுறது, ஆட்டோ வச்சுருக்கிறது, இந்த மாதிரி ஜேசிபி, இந்த மாதிரி எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரிதான். அந்த வாகனங்களை வச்சு சொந்தமாக நம்ம தொழில் செய்யணும்னு செஞ்சோம்னா அதில் மட்டும் நமக்கு கொஞ்சம் விரயம் ஏற்பட தான் செய்யும். அதில் வந்து லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. அதனால் அந்த மாதிரியான துறையில் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் பிற தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ராசியில் ராகு இருக்கார். ராசியில் ராகு இருந்தாலும் எப்பயுமே ஒரு வித தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே தடங்கள் ஆகும், லேட் ஆகும், டக்குன்னு வந்து நடக்காது. சரிங்களா? 7வது இடத்துல கேது இருக்குது. அப்போ 7வது இடத்துல கேது இருந்தால் அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த தேவையில்லாத நண்பர்களை வந்து உருவாக்கி விட்டுரும். ஆண்களுக்கு பெண்களை உருவாக்கலாம், பெண்களுக்கு வந்து ஆண் நண்பர்களை வந்து உருவாக்கலாம். அது ஒரு சில நேரம் இந்த லவ்வுங்கிற மாதிரி கூட போயிடலாம், அல்லது அந்த தகாத உறவுங்கிற மாதிரி கூட நமக்கு வந்துடும். இதனால சில நேரம் நாம் தவறு செய்கிற மாதிரி இருந்தால், அல்லது நம்ம யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வீட்டில் நம்ம மேலே சந்தேகங்கள் வந்துடும். சந்தேகப்பட்டு சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள் வருதில்ல, அந்த மாதிரி வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். இதனாலேயே இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒற்றுமை குறையும். ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடும். ஒரு சிலருக்கு பிரிவினை கூட வந்துடும். நம்ம கோவிச்சுக்கிட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே கூட நம்ம போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் கணவன் வீட்டில் இருந்து. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இது எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை நமக்கு இருக்கும் அப்படின்னா, ராகுகேது பயிற்சி 2024 ஏப்ரல் மாதத்தில் தான் வரும். அது வரைக்கும் இந்த தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையும் தவறாக போகாது. மீனராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட காலமாகவே, அதாவது சில வருடங்களாகவே வாழ்க்கையில் வந்து சோதனைக்கு மேல் சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வேதனைக்கு மேல் வேதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரியான வேலை கிடைக்கிறது இல்லை, சரியான தொழில் இல்லை, வேலை கிடைச்சாலும் சரியான ஒரு சம்பளத்தில் வந்து கிடைக்கல, சும்மா இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை, தொழில் செஞ்சாலும் கரெக்டாக வரலை, இதனால் பொருளாதாரமும் சரியாக வரலை, கடன் காட்சிகள் உருவாயிடுது, இதனால் கலக்கம் கஷ்டம், இப்படி தான் வந்து அந்த வாழ்க்கை வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதனாலேயே நிறைய மீனராசிக்காரவங்க வெறுத்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. என்னதான் நம்ம முயற்சி பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறோம்ல, அந்த கவலைகளை வந்து உருவாக்கிடும். ஏன்னா ராகு வந்து உங்களுடைய ராசி மேலே இருக்குல்ல, அதனால எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவர் வந்து அதை நடக்க விட மாட்டேங்கிறார். இப்போ ஒரு சிலருக்கு மீனராசிக்கு திருமணமே முடிஞ்சிருந்திருக்காது, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அவங்க திருமணம் முடிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அந்த வரன்கள் வந்து அமைஞ்ச பாடு இல்லை. அந்த கல்யாணங்கிறது வந்து ஒரு கனவாக போகிற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. சிலருக்கு வந்து எப்படியாவது வேலை வாங்கிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், அது கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ. ஆனால் வேலையும் அமைஞ்ச பாடு இல்லை. ஒருவேளை வேலைக்கு போனால் கூட 1 மாதம் இருக்கிறது, 3 மாதம் இருக்கிறது, 6 மாதம் இருக்கிறது, அவ்வளோதான் வருது. அதோட மூட்டையை கட்டி வீட்டுக்கு வர்ற மாதிரியான சூழ்நிலை வந்துடுது. மறுபடியும் வேலை தேடினா தேடிக்கிட்டே இருக்கும். கைக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரியே ஒன்றுமே தெரியலை. இந்த மாதிரியும் தடுக்குது. அதே மாதிரி காசு பணம் வேணும்னா காசு பணத்தையும் கொடுக்க மாட்டேன்னுது. அப்போ பொருளாதார பிரச்சனையும் கொடுத்துருது. இந்த மாதிரி நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்க மாட்டேன்னுது. அதுக்கான காரணமும் ராகு தான். அப்போ அது ராகு ஏப்ரலுக்கு பயிற்சி ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த தடங்கள் அப்படிங்கிறது வந்து விலகிரும். அப்போ தடங்கள் விலகிற போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும், என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும். சரி, இப்போ தடங்கள் இப்போயே விலகிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த பரிகாரங்கள் வந்து நல்லா பலன் கொடுக்கும். நவகிரகத்தில் வந்து ராகுன்னு சொல்லி ஒரு கிரகம் இருக்கும். அதுக்கிட்ட தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, ஒரு கருப்பு துணி எடுத்துக்கோங்க, உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது காட்டன் கிளாத்தாக இருக்கணும். எடுத்துட்டு
அதை சதுரமாக உள்ளங்கை அளவுக்கு வந்து கிழிச்சு எடுக்கணும். அதில் ஒரு கிராம் அல்லது 3 விரலில் பிடிச்சு எடுக்கிற அளவுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு அந்த துணியில் வந்து கருப்பு உளுந்தை வச்சு ஒரு பொட்டனை மாதிரி கட்டணும். இதே மாதிரி தான் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுவாங்க. நம்ம அதை அப்படி போடக்கூடாது, அதே மாடல், அந்த மாதிரி மாடலில் செஞ்சு அதை வந்து நம்ம கார்த்திகை சுட்டி இருக்கல அகல் விளக்கு அதில் வச்சு அதுலேயே நல்லெண்ணெய் ஊற்றி அதுலேயே வந்து நம்ம பொருத்தி விட்டுறணும். இது வந்து ஒரு விளக்கு போட்டால் போதும். எப்போ செய்யணும்னா எல்லா நாள்லேயும் செய்யலாம், ஆனால் ராகு காலத்தில் செய்யணும், வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும். குறிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்தில் செய்யணும். ஒருவேளை நான் வேலைக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை என்னால் முடியாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 வந்து ராகு காலம் தான். அன்னைக்கான நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிடாம இருந்து, அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வேண்டணும். என்ன வேண்டணும்னா, ராகு பகவானே ஒன்னால் ஏற்படுற சர்வதோஷமும் எனக்கு விலகணும், சர்வ தடங்களும் எனக்கு விலகணும், நான் எந்த காரியம் எடுத்தாலுமே அது நடக்கவே மாட்டேங்குது, நடக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நடக்கிறதில்ல, எந்த ஒரு விஷயமும் நகல்ற மாதிரி தெரியுது ஆனால் நகர்றதில்லை, அதனால் நிறைய தடங்கள் வருது, இது ஒன்றால் தான் வருது, அதனால் ஒன்றால் எனக்கு ஏற்படுற இந்த சர்வ தோஷமும் விலகணும், சர்வ தடங்களும் விலகணும், நான் எந்த காரியத்துக்காக முயற்சி பண்ணுறனோ அந்த காரியங்கள் வந்து எனக்கு எளிதில் கை கூடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விளக்கு போடுங்க. முதல்ல வந்து எந்த கோயிலையும் விநாயகனை தான் கும்பிடணும், அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தில் கும்பிடணும், கடைசியாக தான் நவகிரகத்துக்கு வந்து ராகுக்கு விளக்கு போட்டுட்டு அப்படி வேண்டணும். அப்படி நீங்கள் வேண்டி பாருங்கள், இப்பயே உங்களுக்கு அந்த தடங்கல்கள் வந்து விலகும். அப்படி விலகுற போது நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். நன்றி நண்பர்களே.